ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா போய்கிட்டு இருக்கா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து ரெகுலராக வந்து நம்ம நாய்களோட வீடியோ போட முடியல அப்படின்னு. ஸோ நம்ம பேர் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்னங்க நாய்களோட தான் வீடியோ போட முடியல, சரி நீங்களாவது வீடியோ போடுங்க, ஏதாவது நாங்கள் நாய் வளர்க்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி தான் நம்ம டெய்லி இனிமேல் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போடலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறீங்களோ நான் அதுக்கேற்றாப்புல வந்து கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு தான் நம்ம இருக்கிறது. நம்ம நிறையா டைம் ஏற்கனவே போட்டிருக்கோம் நாய்க்குட்டி எப்படி வளர்க்குறது எல்லாம் அப்படின்னு. சில பேர் வித்தியாசமாக கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, கண்ணியும் மண்டையும் உடஞ்சா எப்படி இருக்கும், அதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஆக்சுவலி வந்து அந்த காலத்தில் பன்னி வேட்டைக்கெலாம் வந்து அப்படி தான் உடச்சி எடுத்தாங்க. நல்லா ஓடணும், நல்ல மண்டைக்கட்டோட வரணும் அப்படின்னா கண்ணி இப்போ சிப்பிப்பாறை எதுலேயோ ஒன்று மண்டையை போட்டு உடைப்பாங்க. அந்த உடப்பு நாய் தான் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. இது வேணும்னே வந்து வேட்டைக்காண்டியே உடச்சி சில பேர் எடுத்தாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். இது ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்காண்டி தான் இந்த பதில். கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்ணியும் மண்டையும் உடைச்சிங்கன்னா வேட்டைக்கு அருமையான நாயாக இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும், காவலுக்கும் நல்லா தரமான நாய்களாக வந்து இருக்கும். ஸோ இன்னும் கேள்வி இருக்குது அப்படின்றவங்க கீழே தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.